அங்க பரவலை சொல்ல கேளே நமக்கு வாழ்ந்து சக்கரம் சொல்வா அந்த பாலகன அழைத்து வாழா சமுத்திரத்திலே வாழ்வதற்கு சக்கரம் பிறந்து வருகிறாங்க அந்த பாலகனை உடனே அரமனைக்கு ஒழித்து வா ஆமா அப்படின்னு சொல்ல என்ன வட்டம் வருங்களையா வழிவாழ பட்ட முன்னால வாழுமையா மாறிட பார்த்த ஒரு சொல்ல கேளோ எங்களோட மகாராஜா ராமராஜ மன்னவன் அழைத்து வர உத்தவன் என்று சொல்லும் வேலையிலே அரமனைக்கு வந்தான் ராமராஜன் முன்னாலே வந்து கை கட்டி வாய் மறைச்சு நின்றான் ஆமா ராஜா கை கட்டி அது வரைக்கும் அரசு கொட்டாரக்கரை ராமராஜன் ஆமா என்ன கேட்டாரு என்ன கேட்கிறார் ஐயா எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எங்கிருந்து இங்கே வந்தாய் 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 எங்கிருந்து இங்கே வந்தாய் வந்தாய் எந்த ஊரு எந்த தேசம் இது என்ன கேட்டார் கொட்டாரக்கரை ராமராய மன்னவன் ஆமோ ஏடாவாட அப்பா பாருங்க ஒன்று சொல்ல கேளு நாளை என்ன நகர நடந்து வந்த அம்மாவோட பியாரிய அப்பாவோட பியாரிய அம்மா அப்பா பாருங்க அப்பா சொல்லுடா அப்படின்னு கேட்டா உத்தாரக்கர ராமராஜ முன்னால நீங்க ஐயா அப்படியே கையட்டி வாய மறைச்சு வாய மறைச்சு ராஜாவுக்கு முன்னால உள்ள சொல்லணும்னு சொன்னா ஐயா எனக்கு ஆரிய நாடு நான் கோபாலப்பட்ட சிவகாமியம்மாளுக்கு மகளா பிறந்தேன் 6 பேர் எங்க அண்ணன் தம்பி எங்க அண்ணன் என்ன அடிச்சுட்டான் ஒரு கோபத்துல வந்துட்டேன் அப்படின்னு உள்ளத சொன்னோம்னா வேலை கிடைக்கும் ஆமா காலத்துல உள்ளதுக்கு மதிப்பே கிடையாது கலப்பாடி உள்ள
அதனால ராஜா இடத்திலே ஒரு பொய் சொல்லணும். ஆமா, ராஜா இடத்துல பொய் தான் சொல்லணும். ஒரு பொய்யை சொல்லணும். என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒண்ணு போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஆறுலேயே மொத்தப்பட்டு என்ன பொய் சொன்னா தெரியுமா? சொல்லுகிறார், ஐயா அம்மா இல்ல எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல எனக்கு அப்பா இல்ல, அப்பா இல்ல அண்ணன் இல்ல எனக்கு தம்பி இல்ல, அண்ணன் இல்ல எனக்கு தம்பி இல்ல, அப்பா இல்ல. தாயும் இல்ல எனக்கு தகப்பா இல்ல, தாயும் இல்ல எனக்கு தகப்பா இல்ல, தகப்பன் இல்ல தஞ்சம் என்று சொல்ல யாரும் இல்ல, தஞ்சம் என்று சொல்ல யாரும் இல்ல. ஐயா அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, யாரு கிடையாது. ஐயா எனக்கு இது ஒரு சுத்தி கூட கிடையாது, யாரு கிடையாது சொல்றேன். இது என்ன சொன்னா ஒன்று பண்ணிட்டேன். அண்ணன் சொத்தும் இல்லை எனக்கு சுகமும் இல்லை, சொத்தும் இல்லை எனக்கு சுகமும் இல்லை, சுகமும் இல்லை, சொந்தம் என்று சொல்ல யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்ல யாரும் இல்லை. ஐயா ராமராஜா, சரி சொத்தும் கிடையாது, சுரமும் கிடையாது, சொந்தம் என்று சொல்ல யாருமே கிடையாது. நான் வரப்பாருக்கு பிள்ளையாக வந்தையே உண்ட வாசலுக்கு வந்திருக்கையா அப்படின்னு சொல்லும் போது ஐயா ஏரா எனக்கே யாமில்லை வழக்கே யாம நடந்து கூட பற்றி ஐயா நான் யாரு தெரியுமா? அல்லா ஆரியதோ நாடக ஆரியதோ நாடக அருமமாக முத்துப்பட்ட ஐயா ஆரிய ஆண்டுல நான் பிறந்த. ஆமா, என் பேருதான் ஆரியிலே முத்துப்பட்ட. அப்படியா அப்படின்னு சொன்னா? ஆமா, ஆறிலே முத்துப்பட்டேன்னு சொன்ன உடனே பட்டா இவட திறமையை வச்சுக்கிட்டு ஆமா நீ சொத்தும் கிடையாது தொடமும் கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? என்னுடைய வாசல்ல ஆமா ஏயா என்ன அரமனையில மந்திரியாக தேர்தலை பார்ப்பதற்கு சரி உனக்கு மகன் இருக்கா? இருக்காப்பா அப்படின்னு சொல்ல. ஆமா ஐயா ராமராஜ மன்னவா மன்னவா வாசல்ல ஆமா நான் வந்து மந்திரியா தேர்தலை வேலை பார்க்கிறது. ஆனா சரி எனக்கு எந்த பதவி என்ன தெரியுமா? என்ன பதவி? 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரி பட்டவன். ஆமா 1000 மந்திரிக்கும் அதிகாரி மந்திரி பட்டம், அதிகாரி மந்திரி பட்டவன். ஆமா அப்படின்னு சொல்ல. பட்டா நீ வந்ததெல்லாம் சொன்னான் ஏக பாத்தியா பதவி. அப்ப பதவி அதெல்லாம் சிக்கல். ஆமா அதுக்கு முன்னாடி நிறைவேறாங்கப்பா. எப்படி உனக்கு 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரி பட்டத்தெல்லாம் கேட்க அந்த பட்டத்தை எப்படி கொடுக்க முடியும் உனக்கு? ஏயா உனக்கு முன்னால ஏகாப்பட்ட மந்திரிமார்கள் இருக்கிறார்கள். வயல்ல எல்லாரும் வெளியில நிக்காங்க, லைன்ல நிக்காங்க, வயல்ல வெளியில நிக்காங்கப்பா மந்திரிமார்கள். அதனால அவருடைய இடத்துல இருந்து ஒன்னை காட்டுவது சின்ன பையன். ஆமா சின்ன பையன், சின்ன பையன். ஆமா அவரோட வச்சுட்டு உனக்கு கொடுத்தோம்னு சொன்னா அவங்க கோபப்படுவாங்க. கண்டிப்பா கோபப்படுவாங்க. அவங்க இருக்காங்கப்பா மந்திரியா, அவங்க வந்துவிடுவாங்களா அப்படின்னு சொல்ல. ஏயா 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரி
பட்டம் உனக்கு வேணுமே. ஆனா சரி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? என்னுடைய அரவணைக்கு வடக்குல ஆமா வடக்கை எட்டி ஒத்தையில ஒத்த பலவரணைக்கு அதை ஒத்தபடி கொண்டாட ஒரே காயாக அப்படின்னு சொல்ல யாருடையும் ஒத்துப்பட்ட ஆமா ஒத்தபடி பொங்கால் ஒரு காயாக கட்டோது ஆமா 1000 மந்திரிக்கும் அதிகாரி மந்திரி வட்டத்தையே கொடுத்தான். சரி 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரி பண்றாங்கன்னு போறாரு. சரி சம்பளத்துக்கு பேசலாம். அவன் சம்பளத்துக்காக அதுக்காக சம்பளத்துக்காக கூலி ஐயா ராமராஜா சம்பளம் வேணுமா? சின்ன அப்படியே வேலை பார்க்க முடியும். ஏதாவது கொடுத்தாதானே வருவாங்க அப்படின்னு சொல்ற ஐயா. நீ உன் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்க, நான் என் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். 2 பேரும் பேசி கலந்துருவோம். ஆமா அப்படின்னு சொல்ற கை குடிக்கிறோம் மாடி தரவா பண்ணுற கேட்கணும்ல. ஆமா அதான் பாத்துக்கலாம். கையை பிடிச்சதுன்னா இந்த மாடி தரவு பாத்துக்கலாம். யாரும் பிடிச்சி பார்த்தா தெரிஞ்சு போவோம். சம்பளம் எவ்வளவு தெரிஞ்சுக்கல அவரை பிடிச்சி பார்த்தா. அதனால ஆறிலேயே ஒன்றுபட்ட ஐயா ராமராஜ மன்னவா உங்களுடைய அரண்மனையில 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரியா நான் தேவத்தன்மை பார்க்க வேண்டும். ஆனா எனக்கு சம்பளம் என்ன வேண்டும் தெரியுமா? என்ன சம்பளம் ஐயா? பொன் வீச்சுக்கு 1000, ஆமா பெண் வீச்சுக்கு 1000, ஒரு சொல்லுக்கு ஒரு 1000. சம்பளம் கூடல கேட்கிறது. பொன் வீச்சுக்கு 1000, பெண் வீச்சுக்கு 1000, ஒரு சொல்லுக்கு ஒரு 1000, ஆளுக்கு 1000, குறைக்கு 1000. அது மட்டும் இல்ல 5000 பொண்ணு சம்பளம், 1000 பொண்ணு வெகுமதி. வெகுமதி வேணும். ஐயாயிரம் பொண்ணு சம்பளம், 1000 பொண்ணு வெகுமதி. சரி அப்படின்னு சொல்ல அருளேக பட்டனை ஏறிட்டு பார்த்தா. சரி இந்த பையனை வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம ஆக கிடைக்காது. கையில கட்டி பிடிச்சி போட்டுருக்கோம். வந்தான். அதாவது அந்த காலத்துல கிளம்பி சொல்றாங்க ஊருக்கு இடைச்சனா பிள்ளையார போயிட்டு ஆண்டி. ஊருக்கு இடைச்சன பிள்ளையார போயிட்டு ஆண்டி, பிள்ளையார போயிட்டு ஆண்டினா. ஆமா அதோட ஏதோ பட்டம் தட்டுனா நம்புவோம். நல்லதுதான் நமக்கு. இந்த மாதிரி அகர் பெசலாத ஆமா வடக்கு ஆகலாம். அப்புறம் என்ன சொன்ன? என்ன சொன்ன? பெரிய தொழில்காரங்க ஊர்னு சொல்லலாம். அதான் ஆளுக்கு தொழில்காரங்க இப்படி சொல்லி இருக்காங்க. ஆமா சும்மா நினைச்சிருக்கியா? பூர்ண தொழிலாளியா? அதான் பூர்ண தொழிலாளி. அதனால அதையே ஒத்துவிட்டு சம்பளத்தை பேசினார். ஆமா சன்மானமாக அமர வேண்டும். அவையா அதாவது அரச மன்னர் சபையில மந்திரியாக வேலை வாங்கணுமே. ஆனா சரி முதல்ல பட்டையும் எழுதணும். ஆமா எழுதி கையெழுத்து எழுதாத கணக்கு அழுதாலும் எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதப்பா.
அருகிலேயே முட்டுப்பட்டேன். என்ன எழுதுறாரு தெரியுமா? என்ன எழுதுகிறா? அண்ணாத்தே பட்டனாகிய ஒன்றுபட்டேன். எல்லைக்கு வந்த வந்தாரோ சரி அன்றைய நாள் முதலாக வெள்ளம் களவு செய்வோரை வெள்ளம் களவு செய்வோர்களை சரி குடிமரத்துல கொடுத்து கட்டி வச்சான். அதிலேயே ஒன்றுபட்ட ஆட்சியில எண்ணம் கள்ளம் களவு செய்வோர ஆதிரையம் முட்டுப்பட்ட கைப்புள்ளியா கொண்டு வார முட்டுப்பட்ட அப்படி யாருமே முட்டுப்பட்டாரதான் வரக்கூடியது. புரியுமா? அண்ணா பல நாட்கள் பல வருடம் அவர்களுடனே அதிக வயசு ஆரியப்பட்ட உத்தாரக்கரையில இந்த மந்திரியா தேவதர்ம பார்த்து வரி சொல்லணும்டாச்சு. ஆனா பிள்ளை இல்லாத காரணத்தினால ஆரிய நாட்டுல